RS கவின் ஆன்லைன் கோச்சிங் சென்டர் கூட்டுறவு வங்கி தேர்வின் வெற்றியின் முகவரி. எங்களின் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் RS கவின் ஆன்லைன் கோச்சிங் சென்டர் சார்பாக ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கான முதல் ஆன்லைன் தேர்வு சார்ந்த ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பதிவை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு பயோ ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த முதல் தேர்வு 30/8/2026 அன்று நடைபெறும். மொத்தம் 200 மதிப்பெண்கள், 200 கேள்விகள் இருக்கும். பொது தமிழை பொறுத்தளவில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்புலை, குறில் நெடில் வேறுபாடு, அதுக்கப்புறம் மயங்கொலி, இந்த 4 கான்செப்ட் மாத்திரம் படித்தால் போதுமானது. ஆல்ரெடி ரீசெண்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் கவர்மெண்ட் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தமிழ் மெட்டீரியல் பிடிஎஃப் கிட்டத்தட்ட 1190 பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்போம். அதில் உள்ள கண்டென்ட்டை மாத்திரம் படித்தால் போதும். அதற்கான பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அந்த பேஜில் உள்ள தகவல்களை மாத்திரம் தெளிவாக படித்தால் போதும். அதை உங்களுக்கு ஸ்கூல் புக்கு, ஓல்டு நியூ புக்கு எல்லாமே கவர் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் தமிழில் பொறுத்தளவில் அந்த பிடிஎஃப்பை தெளிவாக படித்தால் போதுமானது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிகே போர்ஷனை பொறுத்தளவில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாப்பிக்குகளை இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் பொருளியல் ஒரு அறிமுகம், இந்த டாபிக் படிக்கணும். 7ஆம் வகுப்பை பொறுத்தளவில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். 8ஆம் வகுப்பில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். அதுக்கப்புறம் பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாடங்கள். மொத்தம் இந்திய பொருளாதாரத்துக்கு கீழே 4 பாடங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்தில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல், இந்த 2 பாடத்தையும் படித்து கொள்ளுங்கள். மேக்ஸை பொறுத்தளவில் சிம்பிளிஃபிகேஷன், சரிங்களா? அதில் கொடுக்கப்பட்டுள்ள டாப்பிக்கில் உள்ள தகவல்கள் கண்டென்ட்டை மாத்திரம் தெளிவாக படிச்சுட்டு வரக்கூடிய 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த தேர்வை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? தேர்வை பொறுத்தளவில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் வாயிலாக தான் நடைபெறும். கொடுக்க சொன்ன அந்த 30ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த லிங்க் உங்களுக்கு இரவு 10 மணி வரை உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கும், சரிங்களா? 6 மணிக்கு நம்ம லிங்க் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் 10 மணிக்குள் இந்த ஆன்லைன் எக்ஸாமை அட்டன் பண்ணி முடிச்சிடணும். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். அந்த தேர்வில் நம்ம கேட்டிருந்த 200 கேள்விகள், அதற்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக டெலிகிராம் சேனல்லே ஷேர் பண்ணுவோம். டெஸ்ட்டு முடிந்த பிறகு அடுத்த தேர்வுக்கான தேதி, அதற்கான பாட தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லே ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4ல் நல்ல மார்க் எடுக்கலாம். நம்ம லாஸ்ட் இயர் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஜிகே நிறையா போர்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், சரிங்களா? அந்த ஜிகே போர்ஷனில் உள்ள நிறையா கேள்விகள், நம்ம எடுத்திருந்த கேள்விகள்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுக்கக்கூடிய கேள்விகளில் குறைந்தபட்சம் கண்டிப்பாக ஒரு 60% வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை மாணவர்கள் அனைவரும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஆன்லைன் டெஸ்ட் நடைபெறுவது டெலிகிராம் சேனல், சரிங்களா? அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம்.